புத்திசாலி முயல் தமிழ் குழந்தைகளுக்கான கதை. ஒரு காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அது அங்கேயுள்ள அனைத்து விலங்குகளுக்கும் பயத்தை ஏற்படுத்தி வந்தது. ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கை கையிலிட்டு பிடித்து சாப்பிடும் பழக்கம் இருந்தது. அந்த சிங்கத்துக்கு பெரும் பயத்தில் அனைத்து விலங்குகளும் இருந்தன. அதற்கு பிறகு எல்லா விலங்குகளும் ஒன்றாக கூடி சிங்கத்திடம் ஒரு வேண்டுகோள் வைத்தன. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கை கடனாக அனுப்புகிறோம். அதற்கு பதிலாக நீ எங்களை யாரையும் வேறு சாப்பிடக்கூடாது. சிங்கம் அதற்கு ஒத்துக்கொண்டது. ஒரு நாள் முயலின் வாரம் வந்தது. முயல் சிங்கத்தை சந்திக்க விரைவாக செல்லவில்லை. அது மெதுவாகவே சென்றது. சிங்கம் கோபமாக கேட்டது, ஏன் இவ்வளவு தாமதம்? முயல் புத்திசாலியாக கூறியது, வேறொரு சிங்கம் என்னை சாப்பிட முயன்றது. அதற்கு நான் சொன்னேன், எங்கள் சிங்கம் மிகவும் வலிமை மிக்கது என்று. ஆனால் அது அதை கேட்டு நகைத்தது. இதை கேட்ட சிங்கம் கோபமடைந்தது. அந்த சிங்கம் எங்கே இருக்கிறது? எனக்கு காட்டு என்றது. முயல் ஒரு கிணற்றிற்கு அழைத்துச் சென்றது. சிங்கம் தண்ணீரில் தன்னுடைய பிரதிபலிப்பை கண்டது. அது நினைத்தது, இதுதான் அந்த வேறு சிங்கம். அதனால் சிங்கம் கோபத்தில் கிணற்றில் குதித்து விட்டது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.